ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியன் டீம் பெருசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. எஸ், நியூசிலாந்து கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0-3 அப்படின்ட்டு நம்மளோட ஹோம் சீரீஸை டெஸ்ட்டில் இழந்தோம். அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணி போய் பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் ஒரு குத்து வாங்கிட்டு வந்தோம் ஆஸ்திரேலியா கிட்ட. இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவோட ஓடிஐ சீரீஸ் பல வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தோத்தோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது மாதிரி வரிசையாக இந்தியன் டீமுக்கு அடி மேல அடி விழுக நிறைய பேர் வந்து இந்தியன் டீம் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும், நிறைய விஷயங்கள் கரெக்டா இல்ல, கோச் கரெக்டா இல்ல, கேப்டன்சி கரெக்டா இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியால எடுத்து வச்சாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி பிசிசிஐயும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீமோட ஒரு சில நடவடிக்கைகள் மேல ஹாப்பியா இல்ல. ஏன்னா அவங்க பிஜிடி தோத்ததை கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா ஹோம் சீரீஸ்ல நியூசிலாந்து மாதிரி ஒரு டீம் வந்து இந்தியன் டீம் அடிச்சுட்டு போனது அப்படிங்கறதுல அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். சோ இதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டிங் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல பிசிசிஐ வந்து கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. அஜித் அகர்கர் அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ஷன் கமிட்டில இருக்காரு இல்லையா அவரு. அதுக்கு அடுத்தபடியா நம்மளோட கௌதம் கம்பீர் அவர் தான் இந்தியன் டீமோட கோச்சா இருக்காரு. அண்ட் இப்போ கேப்டனா இருக்கிற நம்மளோட ரோஹித் சர்மா, இவங்க எல்லாருமே அந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த மீட்டிங்ல நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கட் அண்ட் ரைட்டா பிசிசிஐ முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. எஸ், சீரியஸ்லி இப்பதான்டா நீங்க கொஞ்சம் நல்லா வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த முடிவுகள்லாம் இருக்கு அப்படினே சொல்லலாம். அப்படி என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்போ பிசிசிஐ விதிச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வச்சுட்டாங்க. எஸ், ஆப்வியஸ்லி டொமஸ்டிக் கிரிக்கெட் சூப்பராகவே நடந்துகிட்டு இருக்குங்க. T20க்கு ஒரு சையத் முஸ்தகலி, ஓடிஐக்கு ஒரு விஜய் ஹசாரே, அதுக்கு அடுத்தபடியா வந்து டெஸ்ட்டுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ரஞ்சி, இரானி கப் அப்படின்ட்டு நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இது எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் விளையாடுற பிளேயர்ஸ் வந்து விளையாட மாட்டேங்கிறாங்க. அவங்க ஃப்ரீயா இருந்தா கூட விளையாட மாட்டேங்கிறாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு இன்டர்நேஷனல் கால் அப் இருக்கிறப்ப வந்து விளையாண்டுகிட்டு இருக்க முடியாது. ஆனா நாங்க ஃப்ரீயா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க விளையாட மாட்டேங்கிறாங்க. எஸ், புரியுது, நிறைய கேம்ஸ் விளையாடுறப்போ கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படும் தான். ஆனா இப்ப சீரியஸா இப்ப நடந்த அந்த டொமஸ்டிக் கேம்ஸ் விளையாண்டிருந்தா இந்த பிஜிடி நியூசிலாந்து சீரீஸ்லாம் ரொம்ப நல்லா ஆடி இருக்கலாம். குறிப்பா வந்து இந்த ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இதை பண்ண மாட்டேங்கிறாங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே செக் வச்சுட்டாங்க பிசிசிஐ. எல்லா பிளேயர்ஸும் நீ யாரா வேணா இரு, எல்லாருமே டொமஸ்டிக் விளையாடணும், டொமஸ்டிக் விளையாடுறத வச்சு தான் நாங்கள் இன்டர்நேஷனல் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா போட்டியின் போதுமே வந்து வீரர்கள் எல்லாருமே ஒன்னா தான் பயணிக்க வேணும், தனியாலாம் பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆப்வியஸ்லி நிறைய நடக்குதுன்னு நம்மளும் கேள்விப்பட்டோம். பிளேயர்ஸ் எல்லாம் ஒன்னா போறப்போ ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் தனியா வர்றது, தனியா அவங்களுக்குன்னு ஒரு ஜெட் வச்சு வர்றது, இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. எஸ், அகைன் நான் சொல்றேன், விராட் கோலி, ரோஹித் சர்மா மாதிரி பிளேயர்ஸ் தான் இதுல ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் சீனியர் பிளேயர்ஸ், அவங்களுக்கு தான் இந்த மாதிரி வசதிகள் செய்து தரப்படும். இனிமே அதுவும் கிடையாது, நீங்க எல்லாம் ஒன்னா வாங்க ஒன்னா போங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லக்கேஜ் தான் எடுத்துட்டு வரணும், இஷ்டத்துக்கு லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது. அப்படி நீங்க தூக்கிட்டு வரதா இருந்தா தூக்கிட்டு வாங்க, அதோட செலவெல்லாம் பிசிசிஐ ஏத்துக்காது, அதை உங்களோட தனிப்பட்ட காசுல தான் ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இது பெருசா பிளேயர்ஸுக்கு விதிச்ச ரூல் மாதிரி தெரியல. ஏன்னா அவங்கள்ட்ட இல்லாத காசு அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. பட் ஆனா நாங்க செலவு பண்ண மாட்டோம்பா அப்படின்னு பிசிசிஐ சொல்லியிருக்கிறது உண்மையுமே சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா மேலாளர், சமையல் உதவியாளர் உள்ளிட்ட தனிப்பட்ட நபர்களை வீரர்களுடன் அழைத்து வரக்கூடாது. அதாவது மேனேஜர், குக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டிட்டு வரக்கூடாது. நான் அங்க என்ன குக்கு செஞ்சு கொடுக்குறாங்களோ உங்களோட டயட்டை கொடுத்துருங்க, அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாங்க, அதை தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேனேஜர்ஸ் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நிறைய பிளேயர்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட ரவிச்சந்திரன் அஸ்வின் கூட ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு. என்னன்னா அவரெல்லாம் கூட தனியா குக்கையே கூட்டு போவாரு, அவருக்கு ஏற்ற மாதிரி சமைச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இனிமே அது கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களோட டயட்டுக்காக தான் அவங்க கூட்டு போறாங்க. ஓகே, அவங்களோட ஃபிட்னஸ்னு ஒன்று இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு ஒன்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏன் நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம ஒரு குக்கை கூட்டு போயிடலாமேன்னு தான் கூட்டு போறாங்க. ஆனால் இனிமே அப்படிலாம் கூட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு பிசிசிஐ ரூல் போட்டாங்க. இது ஆக்சுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ரூலா அப்படின்னா எனக்கு தெரியல. பிகாஸ் பிளேயர்ஸோட ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறது நமக்கு தெரியும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடுகள் கிடைக்கிறப்பதான் அது கரெக்டா இருக்கும். பட் எனக்கு தெரியல, பிசிசிஐ இதை போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பயிற்சியை முடித்துவிட்டு சீக்கிரம் கிளம்பக்கூடாது, அனைத்து வீரர்களுடன் ஒன்றிணைந்து செல்ல வேண்டும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என்னன்னா இஷ்டத்துக்கு பிராக்டிஸ் வர்றது, முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு தனியா கேப் பிடிச்சு போயிடுறது, டீமுக்குன்னு ஒரு டீம் பஸ் ஒன்று இருக்கும், அதுல நிறைய பேர் டிராவல் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆப்வியஸ்லி நிறைய வீடியோஸும் கூட பார்த்துருக்கோம். இனிமே அந்த இதெல்லாம் பண்ணவே கூடாது. எஸ், நீங்க பயிற்சியை முடிக்கிறீங்களா, வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் முடிச்சுட்டு வரட்டும், எல்லாரும் ஒன்னா பஸ்ல போலாம் அப்படின்னு ரூல் போட்டிருக்காங்க. எஸ், அதே நேரத்தில் வந்து போட்டிகள்
போட்டிகள் நடைபெறும் காலத்தில் தனிப்பட்ட விளம்பர படப்பிடிப்புகள் உள்ளிட்டவை நடத்த அனுமதி இல்லை. இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இந்த மேட்சஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எல்லாம் போய் நடிச்சுட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஆளுங்க. மேட்ச் விளையாட போனா அதை மட்டும் பண்ணுங்கப்பாங்கிற மாதிரி தான் இருக்கு. அது இனிமே பண்ணக்கூடாது, நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அதை பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா கூட வந்து ஒய்ஃப்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டோம். அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா நான் படிச்ச அந்த லிஸ்ட்ல இல்ல, மேபி இருக்கு, எனக்கு தெரியல எக்ஸாக்டா. பட் ஆனா அதுவுமே நான் வந்து வேற ஒரு வெப்சைட்ல படிச்சப்ப இருந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியா இவ்வளோ விதிமுறைகள் போட்டாங்கல்ல, இதுல எதுலையாவது தளர்வு வேணும், எனக்கு இந்த இதனால இந்த பிரச்சனை இருக்கு, இதனால இப்ப நான் இவங்க குக்கை கூட்டு வரணும், இல்ல நான் என் ஒய்ஃபோட டிராவல் பண்ணணும், எனக்கு அதிக லக்கேஜ் வேணும், இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு தளர்வுகள் வேணும் அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பயிற்சியாளர்கிட்ட, அதாவது கோச்சு கிட்ட, கேப்டன் கிட்ட, அப்புறம் தேர்வுக்குழு கமிட்டி எல்லாருக்கிட்டையுமே அப்ரூவல் வாங்கணுமா. அப்ரூவல் வாங்கினா ஏதாவது தளர்வுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு என்னன்னா இவ்வளோ ரூல்ஸ் போட்டுட்டு நீங்க ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு வேணா இதெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்றது வந்து என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் இதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ விராட் கோலி போயிட்டு ஏதாவது அப்ரூவல் வேணும் அப்படின்னு கேட்கிறாருன்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அப்ரூவல் கொடுக்க தான் செய்வாங்க. அதுக்கு எதுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஓவராலா இதுதாங்க, மொத்தமாவே பிசிசிஐ செக்மேட் வச்சுட்டாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. எஸ், இது வந்து இந்த சின்ன சின்ன பிளேயர்ஸுக்கெல்லாம் செக்மேட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் நிதிஷ்குமார் ரெட்டி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராவல் பண்ணி போயிட்டு பிஜிடி ஆடினார் இல்லையா, அப்போ அவங்க பேரண்ட்ஸை கூட கூட்டு போயிருந்தாரு. இப்போ அவரை மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ஐயோ ரூல் போட்டாங்க நான் கூட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாரு. இப்போ அவரோட இது பண்ணுவாரு. அதே இப்போ விராட் கோலி, ரோஹித் சர்மா மாதிரி பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை நான் வந்து எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் வாங்கி கூட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். இதுல என்ன தளர்வு இருக்கு, என்ன இது இருக்குன்னு தெரியல எனக்கு. ஓகே, என்னமோ பண்ணிட்டு போறாங்க விடுங்க. பட் இதுதான் பிசிசிஐ இந்த மீட்டிங்ல இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுவோம். ஏன்னா இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்தியன் டீமோட நிலைமை அப்படின்னு தான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பண்றதை தாண்டி நல்ல டேலண்ட்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அதே நேரத்தில் கௌதம் கம்பீர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பதவியேற்ற டைம்ல ஒன்று சொன்னாரு. என்னன்னா T20க்கான டீமை வந்து நான் சையத் முஸ்தக் அலி ஐபிஎல் பார்த்து எடுப்பேன், ஓடிஐக்கான டீமை நான் விஜயசாரை பார்த்து எடுப்பேன், டெஸ்ட்டுக்கான டீமை நான் ரஞ்சி டிராஃபியை பார்த்து எடுப்பேன் அப்படின்னு அவர் ஒன்று சொன்னார் இல்லையா. அதை பண்ணாலே போதும் இந்தியன் டீம் கரெக்டாக இருக்கும். எவ்வளோ பேர் எவ்வளோ ரன்ஸ் அடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு புரியுது 15 பேர் தான் எடுக்க முடியும். ஒரு நண்பர் கூட ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு என்னோட வீடியோல, இது வந்து டேலண்டான ஸ்குவாடு கிடையாது, இது வந்து 15 பேர் கொண்ட ஒரு இந்திய அணி தான், டேலண்ட் ஸ்குவாடுன்னு எடுத்தா நீங்க எவ்வளவோ பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சீரியஸ்லி. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. இந்த சேஞ்சஸ் ஏதாவது டீம்ல சேஞ்சஸை கொண்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து இதை பத்தி என்ன? அண்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு விராட் கோலி, ரோஹித் சர்மா மாதிரி பிளேயர்ஸ் டொமஸ்டிக் ஆட போறாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம், அதுவும் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனதர் பேக் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.